அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீ கிருபை பாட்டுங்க தேவனே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பிடுவ நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்களேன். இது எல்லாவற்றும் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நல்லா சத்தமா சொல்லலாமா? ஆமென். ஆன்லைனில் இழந்திருக்கவங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பணிவான வேண்டுகோள், நீங்கள் பாடும்போது உங்கள் மியூட்டில் இருந்த வண்ணமாக எங்களோட சேர்ந்து பாடினா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினாள் இது ஏதினாள் நீர் என்னோடு வருவதினாம். ஏதினாள் இது ஏதினாள் நீர் என்னோடு இருப்பதினாம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லுவோமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமாம்? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுவோமாம்? தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினாம். ஏதினாள் இது ஏதினாம் நீர் என்னோடு இருப்பதினாம். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மழையும் கூட செல்லுது. சொல்லுவோமா? வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மழையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நல்ல கரங்களை தட்டி, விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினாள் இது ஏதினாள் நீர் என்னோடு இருப்பதினாள். ஏதினாள் இது ஏதினாள் நீர் என்னோடு வருவதினாள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. சொல்லுவோமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுமாம்? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுமாம்? என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணும். இருதயத்துல கை வைத்து, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நீங்க மட்டும் சொல்லுங்களாம்? அன்பான சத்தத்தை உயர்த்தி, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார்,
சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா என்னோடு வாழுவதினா. ஏதினாம் இது ஏதினாம் என்னோடு வருவதினா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். 2024 முடிய போகுது. ஆமென். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. டிசம்பர் மாசத்துக்கு வந்துட்டோம். அவன் வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அவன் நம்மளை தேவன் இவ்வளவாக நடத்தி வந்த தேவன். அவன் நிச்சயம் நம்மளை நடத்துவார், இனியும் தாங்குவார். அல்லேலூயா. அடுத்த பாடலாக சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென். நம் தேவன் இயேசு கிறிஸ்து சாவை வென்ற தேவன். ஆமென். மரணத்தை ஜெயித்த தேவன். அல்லேலூயா. எனவே இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் ஜீவனானாம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சொல்லுமாம். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானாம், சாவை வென்றவர் என் ஜீவனானாம். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் ஜீவனானாம். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமாய் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டாம், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டாம். பாவமெல்லாம் போக்கிவிட்டாம், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானாம். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்ற. பாடலாமா?
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும். ஆமென். நம்ம சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்க தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. நீங்க மட்டும் பாடுங்களா? போற்றி துதி மனமே. இன்று பெத்தலையில் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்க பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். இங்க பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு முன்னணையிலே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை, இங்கு பெத்தலையில் பிறந்தவரை, சர்வத்தையும் படைத்தாண்ட, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்க பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை, இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆமென். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர்னு சொல்லி ஒரு இடத்துல எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு வயசானவன் மட்டும் என்ன பண்ணாங்களாம், பரவாயில்ல கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கார், சர்வத்தையும் படைச்சிருக்காரு, சர்வத்தையும் படைச்சிருக்காருன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்களுக்கு புரியல, சர்வம்னு சொல்லும்போது பாத்திரம் இருக்குல்ல, வீட்டுல சமைக்கிறோம்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தை கூட ஆண்டவர் படைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், சில விஷயத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளுடைய மனது போகுதுன்னு பாருங்களேன். வேதத்திலையும் தேவன் நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. மூன்றாவது நம்ம ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம்ல, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவான இயேசுவை பத்தி பழைய ஏற்பாட்டுல வசனம் இருக்கா இல்லையா? இருக்கா? அதை அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக தான் என்ன பண்ணாரு? பரலோகத்தை விட்டு மனிதனாக இறங்கி வந்தார். ஆமென். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம இன்னொரு முறை சேர்ந்து பாடலாமா? நல்லா உற்சாகமா பாடலாமா? மன மகிழ்ச்சியோடு கூட. யாரும் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுக்கலையோ? அதான் சோகமா இருக்கீங்களா? அப்படியா? இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைய பேர் எடுத்துட்டாங்க போல. ஓகே, ஆன்லைன்ல நிறைய பேர் கை தூக்குறாங்க, அவங்களாம் எடுத்துட்டாங்க போல. ஓகே, நம்ம சேர்ந்து இன்னொரு முறை பாடலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார்.
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம். இங்க பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு தாட்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அல்லேலூயா. ஆமே. நம்ம இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். ஜில்லானு குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை. இந்த பாடல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். நம்ம சேர்ந்து பாடுவோம். நம்ம புதிய புதிய பாடலை பாடி நம்ம கற்றுக்கொள்ளலாம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? ஜில்லானு குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். நல்ல கரங்களை தட்டி போடுவோமா? ஜில்லானு குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். நட்சத்திர நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூப வர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திரும் முன்னே. சென்று பாடுவோம். நட்சத்திரம் நடுவானில், நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போல தூப வர்க்கம் அள்ளி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திரு முன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். ஜில்லானு குளிர் காற்று வீசும் நேரம் இது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லானு குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். இன்னொரு முறை சேர்ந்து பாடுவோம். ஜில்லானு குளிர் காற்று. நீங்க மட்டும் நல்ல சத்தமா. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். இன்னொரு முறை பாடலாமா? ஜில்லானு குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் இது, நம் மேசியா மண்ணில் உதித்தார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவது என்பது எளிதான காரியமா, நடக்க முடியாத ஒரு காரியமா? என்ன நினைக்கிறீங்க? கேட்கலையே. நடக்க முடியாத ஒரு காரியம். ஆனா எப்படி நடந்தது? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நினைச்சா நம்ம நினைக்கிறது நடக்குமா? ஏன் நடக்காது? ஏன்னா அது தேவன் சொல்லல. தேவனால கூடாத காரியம் தான் ஒன்றும் இல்லை. ஆனா தேவன் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் அநேக காரியங்களை வேதாகமத்துல சொன்னதுனாலதான், வேதாகமத்தின் அடிப்படையில தான் யாரு வந்தா? இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அவர் நமக்காக பிறந்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து, அவ்வளவுதானா, உயிர்த்தெழுந்தார். ஆமென். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு. ஆமென். நம்ம எழும்பி நின்று இன்னொரு பாடல் நம்ம பாடுவோம். தேவன் நமக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்நாள் முழுவதும் அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்த தேவன் நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். 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 வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியில் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழும்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன்,
இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு இது போதும், இன்னைக்கு ஜெபித்தது இவ்வளோ போதும், இன்னைக்கு வேத வாசித்தது இவ்வளோ போதும், நம்ம தான் இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டோம்ல, இவ்வளோ நேரம் வேத வாசித்துட்டோம், இது நமக்கு இன்னைக்கு போதுமானதாக இருக்கணும்னு நினச்சி நம்மளுக்கு நாமே ஒரு நம்ம தடுப்பு சுவர் வச்சுக்கிறோம், நமக்கு நாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சுருக்கோம். ஆனால் தேவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா அளவில்லாததாக இருக்குது. அவர் என்றைக்குமே இன்னைக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், இன்னைக்கு இவ்வளோ நேசித்தா போதும் நினச்சதில்லை. அவர் நம்ம மேலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை விவரித்து சொல்லும் பொழுது அது நாட்கள் போதாது, வருடங்கள் போதாது. அவ்வளவாய் அவர் நம்ம மீது அன்புள்ளவரும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறார். அந்த அன்பை நினைத்து ஒரு முறை மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் உட்காரலாம். சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உங்க எல்லாரையும் பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். எப்பொழுதும் சொல்லுகிறது போலதான், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். எப்படிப்பட்ட தீர்மானம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்கு பின்பாக அந்த வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நான் என்ன காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த வார்த்தை என்னை எப்படி மாற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு தாகத்தோடு கூட, ஒரு மாற்றக்கூடிய ஒரு இருதயத்தோடு கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிறதான விசேஷித்த ஒரு சிறப்பு பயிற்றுவிப்பாளர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம மத்தியில் இருக்கிற சந்தோஷம், நமக்காக தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாமா? இன்ஸ்ட்ரக்டர் ஐசக் டேனியல் அவர்கள் நமக்காக வார்த்தை கொடுப்பார்கள். கஷ்டமோ? அப்படி போட முடியுமா? பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? என்ன புது முகத்தை பார்த்து நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா, இல்லை ஷாக் ஆகிட்டிங்களா? ஓகே, நானும் உங்களாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம இது ஒரு கிறிஸ்மஸ் சீசன், அப்படி தானே? நம்ம ஒரு கிறிஸ்மஸ் சீசனில் இருக்கிறோம். கிறிஸ்மஸ் சீசன் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஓகே, பரிசுத்தவானவர் என்னது ஜீசஸ்ன்னு சொல்கிறாரு. ஓகே, நல்லது. வேறு ஜீசஸோட பர்த். வேறு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஓகே, நம்ம பாவங்கள் முடிவுக்கு வரும். வேற என்ன ஞாபகத்துக்கு வரும்? நித்திய ஜீவன். எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாகவே சொல்கிறாரு. வேற எதுவும் ஞாபகத்துக்கு வராதா? ஃபேமிலி ஞாபகத்துக்கு வராரு உங்களுக்கு? மகிழ்ச்சி கொண்டாட்டம், செலிப்ரேஷன், அப்புறம் ஃபேமிலி கேதரிங், கிஃப்ட்டு, அப்புறம் நியூ ட்ரெஸ்லாம் எடுப்பீங்கல்ல, எடுத்துட்டீங்களா? கேட்டார். எல்லாமே நமக்கு என்னாச்சு ஞாபகத்துக்கு வரும், அப்படி தானே? டிசம்பர் பிறந்தாலே வந்து என்ன வீட்டிலலாம் நினச்சிருவோம், நம்ம ஸ்டார் கட்டுவோம், அப்படி தானே? ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு செலிப்ரேஷன் மூடில் நம்ம நினச்சிடுவோம், நம்ம வந்துடுவோம். இப்போ அது அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலத்தில் தான் நம்மளும் இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த மகிழ்ச்சிக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவனையும் நம்ம தேடணும், அப்படி தானே?
தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கொண்டாடுறது மூலம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யார்கிட்ட இருந்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும், தேவன் இடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கனால கிறிஸ்மஸுடைய அந்த ஒரு தீம்ல நம்ம சில காரியத்தை தியானிக்க போகிறோம். தலைப்பு என்ன? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். வைக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற பகுதி என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 8வது அதிகாரம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு நாளும் என்ன தேதியோ அந்த தேதியில் நீங்கள் என்ன செய்யலாம், நீதிமொழிகள் வாசிக்கலாம். இன்னைக்கு 8ஆம் தேதினால எந்த அதிகாரம் வாசிக்கிறோம்? 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்குமா? நீதிமொழிகள் 8:17 வாசிக்குமா? எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 8:17. ஆமென். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இந்த வசனத்தில் என்னங்கிறது யாரை குறிக்குது? ஏசு. வேற என்ன சொல்லுங்களேன்? ஏசு தான் அப்படிங்கிறீங்களா? முதல் வசனம் வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8:1 வாசிங்க. ஆமென். அப்ப என்ன, எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? 1வது அதிகாரத்துல யாரு பேசிட்டு இருக்கிறா? ஞானம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்படிதானே? விஸ்டம், ஞானம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப அதிகாலையில் எதை தேடணுமா? என்னை தேடுகிறவர்கள்ங்கிறது யாரை குறிக்குது? ஞானத்தை தேடுகிறவர்களை குறிக்குது. அப்படிதானே? அப்ப ஞானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்ப தேடணும்? அதிகாலையில தேடணும். தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்க? அதை கண்டடைவார்கள். நீங்க தேடுறீங்களா? எல்லாரும் தேடுகிறீங்க, ஆனா கண்டுபிடிக்க கூடிய அளவுல தேடுறீங்களா? என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க தேடுகிறீங்க, கண்டுபிடிக்க கூடிய அளவுல தேடுறீங்களா? என்ன அர்த்தத்தில் சொல்றேன்? நம்ம தேடணும். என்ன செய்யணும்? தேடுறதுன்னு என்னது? பார்க்கறதுன்னு என்னது? தேடுறது என்னது? முயற்சியை போட்டு நம்ம என்ன செய்யறது? தேடுறதுக்கு பேர் தானே தேடுறது. அப்படித்தானே? ஓகே, இப்போ நம்ம அந்த தேடுகிறவர்களால் நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்றைக்கான வேத பகுதியை வாசிக்க போறோம். மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்குமா? மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்குமா? அமேன், அமேன். நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கிறிஸ்மஸ்னா நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் எதுக்கு ஸ்டார் போடுறோம் தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு ஏன் ஸ்டார் போடுறோம்? இந்த வேத பகுதியின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க? ஸ்டார் போடுறாங்க. அது ஒரு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு ஒரு அடையாளம். யார் வரா? கிழக்கிலிருந்து யார் வரா? சாஸ்திரிகள் வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? எதை பார்த்து வராங்க? அந்த நட்சத்திரத்தை தேடி வராங்க.
தமிழ்ல சாஸ்திரிகள் சொல்லப்பட்டிருக்குது, ஆங்கில பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மஜா எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா வைஸ்மன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? அது யார் அப்படின்னா ஞானிகள். ஞானிகள். அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் வித்தியாசம் இருக்கும், அப்படிதானே? என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? ஜோதிடத்துக்கும் வானவியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்க நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? இவர்கள் ஜோதிடர்கள் கிடையாது. வானத்தினுடைய அந்த ஒரு அறிவியல், வான அறிவியல் இருக்குல்ல, அதை அறிந்தவர்கள் என்ன செய்றாங்க? இங்க நட்சத்திரத்தை பார்த்து யாரை தேடி வராங்க? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர், அவரை தேடி வராங்க. நம்ம முதலாவது இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த தேடி வராங்களே எத்தனை பேர் வராங்க? 3 பேர் வராங்க, அப்படிதானே? நம்ம நிறைய வேதத்தை விசுவாசிக்கிறோம் எல்லாருமே. நிறைய ஒரு தவறான புரிதல் நம்ம நிறைய பேர்ட்டு இருக்குது. அதுல ஒரு புரிதல் தான் என்னது? இந்த 3 பேர் வராங்கிறது. இந்த வசனத்துல எங்கேயாவது 3 பேர் வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லப்படவே இல்லை. சிலர் வந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? அவருடைய எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. ஏன் 3 பேர்னு நினைக்கிறோம்? பன்மையில் இருக்குது, இட்ஸ் ப்ளூரல். 2 பேரா கூட இருக்கலாம், 5 பேரா கூட இருக்கலாம். ஏன் 3 பேர்னு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, எதற்காக 3 பேர்னு கன்க்ளூஷன் பண்றோம்? 3 கிஃப்ட். அங்க என்ன கிஃப்ட்? இத்தனை கிஃப்ட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. 3 கிஃப்ட் வந்தனால எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? 3 பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் மேரேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை கொடுத்து 10 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வாய்ப்பு இருக்கா இல்லையா? 3 பேர் நினைச்சிருக்கலாம், 10 பேர் கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அல்ல ஒரே 2 பேர் நினைச்சிருக்கலாம், 3 கிஃப்ட் நினைச்சிருக்கலாம், 3 கிஃப்ட் நினைச்சிருக்கலாம், வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஓகேவா? நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சாஸ்திரிகள் எங்கேருந்து வராங்க? கிழக்குல இருந்து வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் சம்பந்தம் இருக்கா? அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களா? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து, மேசியா கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்ததா? நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? இவர்களுடைய மதத்துக்கும் இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் என்ன இல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? இவர்கள் கிழக்குல இருந்து வந்தாங்கன்னா இவர்கள் யாரு கிடையாது. இவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கிடையாது. இவர்கள் யார்? ஜென்டைல்ஸ், புறஜாதியல். இவர்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா சம்பந்தம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க? மேசியாவை தேடி வராங்க. அப்படின்னா தேடல் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? உண்மையிலேயே அவர்கள் வான சாஸ்திரிகளா இருந்தாலும் வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஓகே, ஒரு ஊர், ஏதோ ஒரு ஊர்ல ராஜா பிறந்திருக்காருன்னு நினைச்சிருக்கலாம், வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனா அந்த நட்சத்திரத்தை தேடி, அந்த ராஜாவை தேடி, அந்த ராஜாவை பார்க்கணும், பணிந்து கொள்ளணும் தேடி வந்திருக்காங்க. அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரண விசுவாசமா? இங்க யூதர்கள் யாராவது தேடி வந்திருக்கிறாங்களா ராஜாவை பார்க்க? ராஜாவே சும்மா இருக்கிறாரு. அப்ப யூதர்களுடைய விசுவாசத்தையும் இந்த கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகளுடைய விசுவாசத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருடைய விசுவாசம் மேலானது? இந்த கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள். ஆனா கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள் தேடலோட நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, பணிந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறாங்க. நம்ம அதோட நம்ம நிறுத்தக்கூடாது. இவர்களுடைய தேடல் எவ்வளவு தூரம் தேடல் இருக்குங்கிற நம்ம நினைச்ச போறோம், நம்ம பார்க்க போறோம். நம்ம இங்க பாக்குறது போல அவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? யூதருக்கு ஒரு ராஜாவை பிறந்திருக்கிறாரு. அந்த ராஜாவை என்ன செய்ய, அந்த ராஜா எங்க, யாருடைய ராஜா? தங்களுடைய ராஜா கிடையாது. யாரு? யூதர்களுடைய ராஜா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர்களும் ஒரு ராஜாவாவோ அல்லது ஒரு இளவரசனாவோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ராஜாவை என்ன செய்யறாங்க, பாக்குறதுக்கு வராங்கல்ல, கிழக்குல இருக்கிற தேசத்துல இருந்து யாரோ ஒரு ராஜா நினைச்சிருக்கலாம், இந்த மேசியாவை பாக்குறதுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல 11ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் என்ன செய்யறாங்களாம்? பொன்னையும் தூபவரகத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் சொல்லப்படுது, அப்படிதானே? அப்ப நம்ம அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவர் என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை தேடி வராங்க. முதல் 2 வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேடி வந்தது மட்டும் இல்லாம 11ஆம் வசனத்துல பாக்குறது போல என்னென்ன கொண்டு வராங்க? பொன்னையும், ரெண்டாவது என்னது? தூப வர்க்கம். மூன்றாவது என்னது? வெள்ளை போலம். எதற்காக இதை 3 கிஃப்ட் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப எனக்கு பர்த்டே, நீங்க கிஃப்ட் கொண்டு வரீங்க, என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வருவீங்க? என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவீங்க?
அதுதான் என்னன்னு கேட்குறேன். எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க, சந்தோஷப்படுற மாதிரி கிஃப்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க. என்ன அதுதான் என்னை பற்றி தெரிஞ்சவங்களும் தான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தர முடியும், அப்படி தானே? இந்த மக்கள் சும்மா சம்மந்தம் இல்லாமல் கிஃப்ட் யாரை வாங்கிட்டு வருவாங்களா? இப்போ இவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இந்த யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவனை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா எந்த அர்த்தத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க? ஒரு புரிதல் இருக்கா இல்லையா? அந்த ஒரு புரிதலோட என்ன செய்றாங்க? கொண்டு வராங்க. அதான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதன் மூலமாக அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாகவும் எப்படிப்பட்ட தேடல் உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க நம்ம என்ன செய்ய போறோம், முதலாவது பார்க்க போறோம். இவர்கள் ஞானிகள்னு பார்த்தானாலும் இவர்கள் வெறுமனேவும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு வரல. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். எதை மட்டும் வச்சு வரல? நட்சத்திரத்தை மட்டும் வச்சு வரல. இவர்கள் ஞானிகள்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த ராஜாவுக்காக பல நாட்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்கிற மக்களாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, வெறும் நட்சத்திரத்தை தேடி வந்திருந்தா இந்த மாதிரி பொண்ணையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதை நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம், புரிஞ்சுக்க போறோம். முதல்ல இவங்க கொண்டு வந்த முதல் பொருள் என்னது? பொன், கோல்டு, அப்படிதானே? பொண்ணை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. எதற்காக கொடுக்குறாங்க? நம்ம வாசிப்போம், வேத வசனத்தை போவோம். இவர்கள் பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனத்தை வாசித்து இவர்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. என்ன புரிதல் இருந்தது? சங்கீதம் 2வது அதிகாரத்துக்கு போமா? சங்கீதம் 2வது அதிகாரம் 6ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்குமா? ஆமென். என்ன வசனம் சொல்லுது? தேவன் என்ன செய்ய போறாராம்? தன்னுடைய குமாரனை யார அபிஷேகம் பண்ண போறாராம்? ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறான்னு சொல்லுதா இல்லையா? இந்த வசனம் பல காலம் என்ன செய்யறாங்க, யூதர்கள் வாசித்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ராஜாவுக்காக. அதே போல இவர்களும் என்ன செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாசிச்சு காத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமென். அது மட்டும் இல்ல, 2வது பொருள் என்னது? இவர்கள் கொண்டு வந்த 2வது பொருள் என்னது? தூபவர்க்கம். தூபவர்க்கம் அப்படிதான் 2வது பொருள் என்னது? தூபவர்க்கம். இந்த பொன்னையும் தூபவர்க்கத்தையும் இவர்கள் கொண்டு வரதுக்கான காரணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4ல இருந்து 10 வரைக்கும் வாசிமா? 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4ல இருந்து 10 வரைக்கும். ஆமென். இப்போ யாரை பார்க்குறோம்? யாரு வரா? சேபாவின் ராஜஸ்திரி என்ன செய்றா? இந்த சாலமன் ராஜா, இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய அந்த சாலமனை பார்க்க வரா. எப்படி வரா? அவருடைய ஞானத்துல மெச்சி போய் வரா. இந்த போல ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜா உலகத்துல என்ன இல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இந்த ராஜாவோட என்ன செய்யறாரு? தேவனும் கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்றோம்? பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்த ராஜா எப்படி ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிற என்ன செய்யாரு?
பார்க்கறதுக்கு எங்க இருந்து வரா? அந்த ஸ்திரீ யார்? ராஜஸ்திரீ எங்க இருந்து வரா? சேபாவில இருந்து இந்த ராஜாவுக்கு என்ன செய்றாங்க? பொன்னையும் கந்த வர்க்கத்தையும் என்ன செய்றாங்க? கொண்டு வரதை பார்க்கறோமா இல்லையா? ஏன் கொண்டு வராங்க? இது ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜா, அப்படிதானே? அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு, அந்த ராஜாவோட ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்றாங்க? இந்த சேபா அப்படிங்கிற நாட்டில இருந்து ஒரு ராஜஸ்திரீ வாரா. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த சேபாவில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு கல்ச்சர்? ராஜாவுக்கு எதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க? பொன்னையும் கந்த வர்க்கத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே போல இப்ப பழைய ஏற்பாட்டில் இன்னொரு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுது. என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுது சொல்லுமா? இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுது. அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுதுன்னு பார்ப்போமா? வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 4வது வசனமா? 4வது வசனம் வாசிங்க. 4, 5, 6. சரி, 3ல இருந்து வாசிப்போம். 3ல இருந்து வாசிப்போம். 3ல இருந்து 7 வரை 6 வரைக்கும் வாசிப்போம். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? சேபாவின் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இதனாலதான் நான் நினைக்கிறேன், இந்த ஞானிகள் எங்க இருந்து வர வாய்ப்பு இருக்குது? சேபாவில இருந்து வந்தவர்களா வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா? இந்த தீர்க்க தரிசனம் யாரு வாசிக்க வாய்ப்பு இருக்குது? என்ன நடக்குதுங்க? என்ன பார்க்கிறோம்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்க? ராஜாவா இருக்கிறவருக்கு என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாக்குத்தத்தத்தின்படி. அப்ப இந்த வசனத்தை வாசி யாருக்காக காத்துட்டு இருக்காங்க அந்த மக்கள்? இவர் வரப்போகிற இந்த மேசியா ஒரு ராஜாவை போல இருக்க போறாரு. அவர் யூதருக்கு ராஜாவா இருக்க போறாரு. அவர் கூட யார் இருக்க போறா? தேவன் இருக்க போறாரு. நம்ம 3வது வசனத்துல வாசிக்கிறது போல ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்த ஒரு ராஜாவை பணிந்து கொள்றதுக்காக எதை எடுத்துட்டு வருவாங்களாம்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல நம்ம 2வது வசனத்துல பாக்குறோம். மத்திய 2வது வசனத்துல என்ன பாக்குறோம்? என்ன வந்து கேட்கறாங்க? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கன்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குது? இந்த யூதருக்கு ராஜாவா இருந்திருக்க அந்த ராஜாவுக்கு என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் சேபாவில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு போய் அவர்களை பணிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் அவர்களுக்கு இருந்தனாலதான் என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணு எதை குறிக்குது? அவன் ராஜாங்கிறத குறிக்குது. தூபவர்க்கத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் எதற்காக தூபவர்க்கத்தை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு நம்ம பார்ப்போமா? நம்ம அதையும் காரணம் இல்லாம கொண்டு வந்து தரல. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் போமா? யாத்திராகமம் 30வது அதிகாரம் 34 இருந்து 38 வரைக்கும் வாசிக்குமா? யாத்திராகமம் செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. 38 வரைக்கும் வாசிட்டீங்களா? இதற்கு ஒப்பானதை உதவுவதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில்லாதபடி ஆட்கொண்டு போக கடவன் என்றார். இங்க என்ன நடக்குது தெரியுமா?
தேவன் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு மோசேக்கு. என்ன ஃபார்முலா கொடுக்குறாரு? எதை செய்யறதுக்கான ஃபார்முலா? தூப வர்க்கம். ஒரு தூப வர்க்கத்தை எப்படி பண்ணணும், எதெல்லாம் சேர்க்கணும், எத்தனை பர்சன்டேஜ் சேர்க்கணும்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. அந்த ஃபார்முலா கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு? 37 வசனம் நல்லா கவனிங்க. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளல் ஆகாது. இங்கிலீஷ் பைபிள வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய யூஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. இது எதுக்காக மட்டும் பயன்படுத்தணும்? எங்க மட்டும்தான் அதை வந்து வைக்கணும்? சாட்சியின் சந்நிதி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? எங்க மட்டும் தான் வைக்கணும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? 36 வசனம். இதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? 37 வசனம் என்ன சொல்லுது? இதை என்ன செய்யக்கூடாது? உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இட்ஸ் நாட் ஃபார் யுவர் ஓன் யூஸ். உன் இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது? நீ உனக்காக இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இதை என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. இட்ஸ் ஒன்லி எங்க மட்டும் தான் பயன்படுத்தப்படணும். தேவன் பிரசன்னம் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில், தேவன் தங்குகிற சாட்சியின் கூடாரத்தில் மட்டும் தான் என்ன செய்யணும்? தேவனுக்கு சுகந்த வாசனையாக படைக்கணும். அப்படி பரிசுத்தமாக தேவன் கொடுத்த அந்த தூப வர்க்கத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க? இந்த பிள்ளைக்கு வந்து வைக்கிறாங்கன்னா என்ன புரிதலோட கொண்டு வந்து வைக்கிறாங்க? என்ன புரிதலோட கொண்டு வந்து வைக்கிறாங்க? நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த தூப வர்க்கம் யாருக்கு மட்டும் தான் படைக்கணும்? தேவனுடைய சந்நிதி முன்னாடி இருக்க வேண்டிய ஒரு இடம், ஒரு காரியம். இதை எங்க பயன்படுத்தக்கூடாது? எதுக்காக பயன்படுத்தக்கூடாது? இது உன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாதுன்னு தேவன் எச்சரிக்கை கொடுத்துருக்கிற காரியத்தை இந்த குழந்தைக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா என்ன புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏசாயா 60:4 வாசிமா. சாரி, ஏசாயா 9:6 வாசிமா. ஏசாயா 9:6 என்ன சொல்லுது? எல்லாருக்கும் தெரியும். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குது? வல்லமையுள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கா? நித்திய பிதா. யாரு இந்த குழந்தை? யாரு? வல்லமையுள்ள தேவன். அது மட்டும் இல்லாம நமக்கு தெரியும், மத்தேயு 3:16 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வளரும்போது தேவ ஆவியானவர் என்ன செய்யறாரு? தேவ ஆவியானவர் புறாவை போல வரங்க எங்க தங்குறாரு? இயேசு கிறிஸ்துவிடத்தில் தங்குறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருன்னு நினைக்கிறீங்க? ஆசிரியப்பு கூடாரம் என்ன? தேவன் வந்து தங்குகிற இடம். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? தூப வர்க்கத்தை கொண்டு வந்து படைக்கணும். இப்ப இந்த தேவன் வந்து எங்க தங்குகிறார்? எங்க தங்குகிறார்? இயேசுவின் இடத்துல தங்குறார். அது மட்டும் இல்லாம யோவான் 2வது அதிகாரம் 21 வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், என்ன செய்யறேன் நான் 3 நாள் அந்த ஆலயத்தை கட்டுறேன்னால அவர் சொன்ன ஆலயம் என்ன ஆலயம்? அப்ப அவருடைய சரீரம் தான் ஆலயம். அப்படின்னு அவர் தான் யாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற சாட்சி சன்னதி. அப்ப அந்த சாட்சி சன்னதியில் என்ன வைக்கணும்? தேவனுடைய சந்நிதியில மட்டும் வைக்க வேண்டிய தூப வர்க்கத்தை எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க? இந்த குழந்தைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன பிற? இல்லை 21 நீங்க வாஸ்து 19 21 வரைக்கும் இருக்கும். சரியா? சரியா? என்ன நடக்குதுங்க? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வைக்க, இந்த பிள்ளைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. என்ன அர்த்தம்? எந்த புரிதலோட வைக்கிறாங்க? இந்த புரிதல் நமக்கு இருந்ததா? நமக்கு இந்த புரிதல் இருக்குதா? நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து யார் வந்து தங்குற இடம்? இயேசு கிறிஸ்து எந்த ஆலயமா இருக்கிறாரு? பழைய ஏற்பாடுல தேவன் எங்க வந்து தங்கினாரு? ஆசிரியப்பு கூடாரத்துல வந்து தங்கினாரு. அதனால அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை என்ன கொண்டு வந்து வச்சாங்க? தூப வர்க்கத்தை கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா இப்ப பிறக்க போற இந்த பிள்ளைக்கு கூட யார் தங்க போறா? இந்த பிள்ளை யாரா மாற போறா? தேவனு தங்குற ஆலயமா மாற போறனால இந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளையோட அந்த இருக்கிற இடத்துல என்ன கொண்டு வைக்கிறாங்க? அந்த தூப வர்க்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமென். யாருக்கு இருக்கு இந்த புரிதல்? யாருக்கு இருக்கு இந்த புரிதல்? இந்த சாஸ்திரிக்கு இருக்குது. ஆமென். இப்ப 3வது என்ன பார்க்கிறோம்? 3வது என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க? வெள்ளை போலம். வெள்ளை போலத்தை எது கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெள்ளை போலத்தை எது கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 53வது அதிகாரம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து யாரு? நமக்காக பலியாக போகிற ஆட்டுக்குட்டி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு போகுமா? 53வது அதிகாரம் 7ல இருந்து 10 வரைக்கும் வாசிப்போமா? ஆமென். என்ன பார்க்குறோம்? வரப்போகிற இயேசு என்னவா இருக்க போறாரா? நமக்காக பலியாக போகிற ஆட்டுக்குட்டியாம் சொல்லப்பட்டிருக்குதா? நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்ய போறாரு? அவரு பலியாக போறாரு அப்படிங்கிற அறிவும் யாருக்கு இருக்குது? இவர்களுக்கு இருக்குது. இது அறிஞ்சவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வசனத்தை வாசிப்போம். யோவான் 19வது அதிகாரம் 38ல இருந்து 42 வரைக்கும் வாசிப்போமா? என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆமென். கடைசி வசனம் என்ன பார்க்குறோம்? யூதருடைய முறைமை என்ன சொல்லுது? ஒருத்தர் அடக்கம் பண்ணப்படும் போது என்ன இருக்கணும்? எதோடு சேர்த்து அடக்கம் பண்ணணும்? வெள்ளை போலமும் சேர்த்து அடக்கம் பண்ணணும். யாருடைய முறைமையின்படி பார்க்குறோம்? யூதருடைய முறைமையின்படி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எதற்காக வெள்ளை போலத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க? ஏசாயா 53வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? பலியாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சும்மா அவங்க வார வழியில் அந்த ஒரு கடை தான் திறந்துருக்குங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ யூதர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? இந்த மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? இந்த ஞானிகளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து வரல. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க காலங்காலமா? இந்த மேசியா அப்படிங்கிற ரட்சகர் வாரதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு ராஜாவை போல யூதருக்கு ராஜாவா இருக்க போறாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா அது மட்டும் இல்லாம அவர் யாரு? அவர் கூட தேவன் இருக்க போறாரு அப்படிங்கிறது என்ன செய்யும்? அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம என்ன தெரியும்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்ய போறாரு? தன்னுடைய ரத்தத்தை என்ன செய்ய போறாரு? சிந்த போறாரு அப்படிங்கிறது என்ன செய்யும்? அவர்களுக்கு தெரியும். அந்த புரிதலோடு என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து அவருக்கு படைக்கிறாங்க. ஆமென். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் கிறிஸ்துமஸ் நற்செய்தி. சரியா? ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் என்ன செய்யுங்க? வீட்டுக்கு போயிட்டு வாங்க சொல்லிடலாமா? இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அதுதானே முக்கியம். நம்ம தேவன் சரித்திரமா மட்டும் இருக்கிற தேவன் கிடையாது. அப்படித்தானே? என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ மதத்துக்கும் மற்ற மதத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? கிறிஸ்தவ மதம் மட்டும் என்னது? ஃபியூச்சர் இருக்கு நமக்கு. அப்படித்தானே? நமக்கு என்ன இருக்குது? எதிர்காலம் இருக்குது. தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் இருக்குது. வேற எந்த மதத்துலயா வாக்குத்தத்தம் இருக்குதா? எதிர்காலம் இருக்குதா? நமக்கு என்ன இருக்குது? புதிய ஏற்பாடு அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் தேவன் நினைச்சிருக்காரு, நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்படுறாரு? இரண்டாம் தரம் திரும்பவும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து இரண்டாம் தரம் வரும்போது என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? இல்ல ஞானிகளை போல உங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஞானிகளை போல வேத வசனத்தை வாசிச்சு அவருக்கு எப்படி வரப்போறாருங்கிறத அறிஞ்சு அவருக்கு ஏற்ற கிஃப்ட் கொடுக்கணுமா நினைக்கிறீங்க? இவர்களும் நினைச்சிருக்கலாம், நான் என்ன கொடுக்க போறேன் நினைச்சிருக்கலாம்ல.
அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சுக்க முடியும்? அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் ராஜாவா வரப்போகிறார், அவர் நமக்காக என்ன செய்ய போறார்? பலியாக போகிறார், அவர் கூட தேவன் இருக்க போறாரு அப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்கு தக்க கிஃப்ட் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? புதிய ஏற்பாடு நிறைவேற காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நமக்கு பிடிச்ச கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுக்கணுமா? இல்ல, புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் இருக்குல்ல, அந்த புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் 2ஆம் வருகையில எப்படி வரப்போகிறார், யாரா வரப்போகிறார், எதற்காக வரப்போகிறார் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கு. எதற்காக எழுதப்பட்டிருக்குது? நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்குது. தெரிஞ்சு என்ன செய்யணும்? அவருடைய 2ஆம் வருகை நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அவர் 2ஆம் வருகையில் எப்படிப்பட்ட கிஃப்டை கொடுத்தா அது சரியான கிஃப்டா இருக்கணுங்கிறத என்ன செய்ய முடியும்? நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்து வரப்போறாரு தெரியுமா? வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போமா? எப்படி வரப்போறாரா இயேசு கிறிஸ்து? மேகங்களுடனே வருகிறார். சொல்லப்பட்டிருக்கா? எப்படி வருகிறாரா? இயேசு கிறிஸ்து எப்படி வர்றாரு? 2ஆம் வருகையில மேகங்களுடனே வருகிறார். அப்ப என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? பேராசூட் வாங்கி கொடுக்கலாமா? தேங்காய் எண்ணெய் கிடையாது. என்ன பேராசூட்? என்ன பேராசூட்? அவர் மேகங்களோட வரையாறல. அப்ப என்ன கிஃப்ட் கொடுக்கணும்? பேராசூட் தானே கொடுக்கணும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்? இது உண்மையிலே மேகத்தை பத்தி குறிக்குதா இல்ல இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அப்ப அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சரியான கிஃப்ட் கொடுக்க முடியுமா? இல்ல நம்ம என்ன செய்ய முடியும்? பேராசூட் தான் கொடுக்கணும். இதை நீங்க அப்படி நீங்க நேரடியாக எடுத்து என்ன செய்ய முடியும்? தப்பா புரிஞ்சுக்க முடியும். அப்ப தப்பான கிஃப்ட் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆயத்தமாக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில மேகங்களோட வருகிறார் என்ன அர்த்தம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மேகங்களோட வந்து என்ன செய்ய போறாரு தெரியுமா? வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15ஆம் வசனம். ஆமென். என்ன பார்க்கிறோம்? மேகங்களுடனே என்ன செய்யாரு? வாரார். யாரு வரா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் சொல்லப்பட்டிருக்குதா? அது யாரு? இயேசு. மேகங்களுடனே வருகிறார். அவர் கையில் என்ன இருக்குது? அவர் கையில் என்ன இருக்குது? அறிவாள். இப்ப என்ன அர்த்தம்? என்ன அறிவாள் சொல்லப்பட்டிருக்கா? என்ன அறிவாள்? தமிழ்ல அறிவாள் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குது? சிக்கல். சிக்கல் என்ன அர்த்தம்? சிக்கல்னா வெற்று அறிவாள் கிடையாது. சிக்கல் என்ன அர்த்தம்? கதிர் அறிவாள் சொல்றோம்ல. இந்த காங்கிரஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, காங்கிரஸ்ல என்னது கம்யூனிஸ்ட் கட்சியில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அருவாள். சரியா? அது என்ன அருவாள்? அறுவடை செய்யறதுக்கு பயன்படுத்துற அருவாள். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில திரும்ப மேகத்தோட வருகிறார். அவர் என்ன செய்ய போறாரு? எதை அறுவடை செய்ய போறாரு? விளைந்த பயிர்களை என்ன செய்ய போறாரு? அறுவடை செய்ய போகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில அவர் மேகத்தை மேல வந்து என்ன செய்யறாரு? அறுவடை செய்ய போறாரு. அப்படின்னா அவருக்கு என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க? முதிர்ந்த பயிர்கள் தேவைப்படும். அப்ப நாங்க என்ன கொடுக்கணும் அவருக்கு? எதை கொடுக்கணும்? உங்களே நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு முதிர்ந்த பயிர்களாக நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? எப்படி கொடுக்கணும்? வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை உடையவர்களாக இருக்கிற மக்கள் தான் என்ன செய்யறாங்க? மத்தேயு 13ஆம் அதிகாரம் நீங்க நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. நீங்க குரூப் லீடர்ஸ்ல என்ன செய்யுங்க? நீங்க பேசுங்க. உங்களுக்கு இந்த அழைச்சிட்டு வந்தவங்க என்ன செய்யுங்க? கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது 24ல இருந்து 30 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு அறுவடை செய்யப்படுறா தெரியுமா? அவருடைய 2ஆம் வருகையில நல்ல விதையில பிறந்தவர்கள் மட்டும் தான் என்ன செய்யறாங்க? அறுவடை செய்யப்பட்டு என்ன செய்யறாங்க? நல்ல விதைகள் மட்டும். எல்லாரும் கிடையாது. முதிர்ந்த நல்ல விதை மட்டும் என்ன செய்யறாங்க? அறுவடை செய்து எங்க கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க? களஞ்சியத்துல சேர்க்கப்படுகிறார்கள்.
அப்ப இரண்டாம் வரிகளை இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரிகளை மேகத்தின் மேல வந்து என்ன செய்யாரு? அறிவாலயை கொண்டு வந்து அறுவடை செய்ய போகிறாரு. அப்ப அவர் எதிர்பார்க்கிறது என்னது? நல்ல விதையில பிறந்த ராஜ்யத்தின் புத்திரர். அப்ப நம்ம நல்ல விதையில பிறந்திருக்கணும். நல்ல விதையில பிறந்திருக்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையில பிறந்திருக்கணும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாவர்கள் அவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய கிஃப்ட் என்னது? நல்ல விதையில பிறந்தவர்களாக நீங்க என்ன செய்யணும்? நல்ல விதைகளாக மாறி களஞ்சியத்தில் சேர்க்கப்படணும். இதுதான் அவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆமென். அது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம இயேசு கிறிஸ்து முதலாம் வரியில இயேசு கிறிஸ்துக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? பொன்னையும் வெள்ளையும் தூப வர்க்கத்தையும் கொடுத்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரியில அவர் நமக்கு கிஃப்டை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, அவர் கொடுக்க விரும்புகிறார். என்ன கிஃப்ட் தெரியுமா? மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிமா? 3:18. நம்மகிட்ட கேட்கல, என்ன கொடுக்குறாரு? பொண்ணை கொடுக்குறாராம். புடமிடப்பட்டு என்ன செய்ய போறாராம்? உனக்கு பொண்ணை கொடுக்குறேங்கிறாரு, வஸ்திரத்தை கொடுக்குறேங்கிறாரு. ஏன் பொண்ணை கொடுக்குறாரு? அவர்கள் பொண்ணு இல்லை, அவர் எப்படி இருக்கிறாங்க? தரித்திரரா இருக்கனால என்ன செய்வார்? பொண்ணை கொடுக்குறாராம். வஸ்திரம் கொடுக்குறாரு. ஏன் வஸ்திரம் கொடுக்குறாரு? நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் வஸ்திரம் கொடுக்குறாரு? அவர்கள் நிர்வாணிகளா இருக்கனால வஸ்திரம் கொடுக்குறாரு. அவர்களுக்கு கண்ணுக்கு கலிக்கம் போடுறாராம். கலிக்கம் போட என்ன அர்த்தம்? மருந்து. சரியா? கலிக்கம் என்னது? மருந்து. ஏன் மருந்து போடுறாரு? அவர்கள் குளிரலா இருக்கனால மருந்து போடுகிறார். அப்ப அவர் கொடுக்கிற பொன்னையும் வஸ்திரத்தையும் கொடுக்கிற களிம்பையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்களா? பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அது அவர் எதிர்பார்க்கிற காரியம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யாரு? இரண்டாம் வரிகளை பொன்னையும் வஸ்திரத்தையும் எதை கொடுக்கிறாரு? களிம்பையும் கொடுக்கிறாரு. அப்படின்னா அவருடைய இரண்டாம் வரிகளை மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தரித்திரராகவும் நிர்வாணிகளாகவும் குருடர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா இதை யார் ஒத்துக்கிறா? இந்த கிஃப்டை வேணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த கிஃப்ட் வேணும்? ஏசு கிறிஸ்து இந்த கிஃப்ட் தான் கொடுக்க போற. எத்தனை பேருக்கு இந்த கிஃப்ட் வேணும்? இந்த கிஃப்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம யாரா இருக்கோம்னு அர்த்தம்? தரித்திரா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம், குருடர்களா இருக்கிறோம். ஆனா இந்த புரிதல் இல்லாதவங்க இந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல, நான் பார்வை இல்லவனா தான் இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன் நினைக்கிறவங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு என்ன தேவை? தேடல் உள்ளவர்களா இருக்கணும். உங்க தேடல் எங்க தேடக்கூடாது? கூகுள்ல போய் தேடக்கூடாது. எங்க தேடணும்? வேத வசனத்தில் தேடணும். வேத வசனம் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வகையில மக்கள் எப்படி இருக்க போறாங்களாம்? தரித்திரர்களாகவும் நிர்வாணிகளாகவும் குருடர்களாகவும் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்யாரு? இந்த காரியத்தை கொடுத்து அவர் என்ன செய்யாரு? ஐஸ்வர்யங்களாகவும் நிர்வாணம் காணப்படாதவர்களாகவும் குருடர்களாகவும் காணப்படாதவர்களாகவும் இருக்கும்படி அவருக்கு உதவி செய்கிறாரு. ஆமென். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரியில காணப்பட்ட நட்சத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் திரும்ப நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜெயம் கொள்கிறவங்க என்ன கொடுக்க போறேங்கிறாரு. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 வாசிங்க. 2:17 வாசிங்க. சாரி, 27 தானே கடைசி வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆமென். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஜெயம் கொடுக்கணும். என்ன கொடுக்க போறேன்? விடிவெளி நட்சத்திரத்தை கொடுக்க போறேன். எப்படி முதலாம் வரியில இந்த மக்கள் நட்சத்திரத்தை தேடி போய் அவரை கண்டுபிடிச்சாங்களோ அதே போல் இரண்டாம் வரியில எத்தனை பேர் இந்த வெடிவெளி நட்சத்திரம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்க மக்கள் இருக்கிறாங்க? இந்த வெடிவெளி நட்சத்திரம் மட்டும் இல்லாம இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த வெடிவெளி நட்சத்திரம் எங்க இருக்குது? யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது? ஜெயம் கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம
நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயங்கொழுகிற ஒரு இடத்துல என்ன இறங்கி வருது தெரியுமா? என்ன இறங்கி வருகிறது? என்ன இறங்கி வருகிறது? தேவன் என்னுடைய நாமத்தையும் கிறிஸ்துவனுடைய புதிய நாமத்தையும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த நகரத்தின் நாமத்தையும் நினைச்சுவேன் ஜெயங்கொழுகிற நேரில் மேலே எழுதுவேன். அப்படின்னா நீங்கள் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த நகரமும் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பெற்று கொண்டிருக்கிற இந்த ஜெயங்கொண்ட நபரை என்ன செய்யணும்? நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த வசனத்துக்கான பொருள் நமக்கு நினைச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஆமேன். இந்த நட்சத்திரத்தை எத்தனை பேர் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? தேடுதல் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அந்த ஞானிகளை விட நம்ம தேடல் அதிகமாக இருக்கிறவங்களா இருக்கிறோமா? உண்மையை சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. அப்போ இந்த நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்களேன் எந்திரிச்சு. இந்த ஜெயங்கொழுகிறவர் யாருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். இந்த மத்தேயு 13 24 30 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நல்ல விதை நான் என்ன களஞ்சியம் என்னன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்ம இங்கே என்னல நம்மளை ஏமாத்திக்கிறதுக்காக வரல. இது ஒன்றும் நம்ம வெளிப்படுத்தின விஷயம் தேவன் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னது? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம நம்பணும்னா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி கிடையாது. உண்மையாக முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரியா? 1+1 நீங்கள் சொல்லுவீங்களா? என்ன என்ன 2 சொல்கிறீங்களா இல்லையா? ஏன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதே போல் இதுக்கு என்னன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியல என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒத்துக்கணும். முதல்ல கற்றுக்கொள் தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்கிறல, எனக்கு தெரியலங்கிறத முதல்ல என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரியும், ஆமேன், ஹல்லேலூயா அப்படிங்கிறீங்க. அப்படியா? நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தேவனுடைய வார்த்தை, தேவன் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கிறது மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? தேவன் அந்த தேடல் உள்ளவர்களாக. அப்படிதானே? சில பேர் கண்ணாடியை கண்ணிலே போட்டு என்ன செய்வாங்க? தேடுவாங்க. அப்படிதானே? அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை தேடுகிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம உற்சாகத்தோட ஊக்கத்தோடு என்ன செய்யணும்? செயல்படணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம கன்க்ளூஷனை பார்ப்போம். 2 வசனத்தை வாசிப்போம். 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். யாருக்கு? முதலாம் வரிகளை இயேசு கிறிஸ்து முதலாம் வரிகளை பழைய ஏற்பாடு நிறைவேறல இயேசு கிறிஸ்து வந்தாரு. அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கும் 2ஆம் வரிகளை இயேசு கிறிஸ்து 2ஆம் வரிகளை இருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம்? எப்படிப்பட்டவர்கள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 2 வசனத்தை வாசிப்போம். முடிவுரை, கன்க்ளூஷன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:27 வாசிப்போமா? என்ன பார்க்குறோம்? என்ன சொல்றது? யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்களாம்? ஓய்வு நாள் தோறும் வேத வசனத்தை வாசிக்கிறாங்க. ஆனா அவங்க வாசித்த வேத வசனத்தோட பொருள் அவங்க அறிஞ்சிருந்தாங்களா? அப்படி அறியாம இருந்தாலும் என்ன நடந்தது? என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்துவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாங்களா? என்ன அர்த்தம்? இவங்க வாசித்த வசனங்கள்லாம் யாரை பத்தி சொல்லுதோ அவர் தான் இவர்னு தெரிஞ்சுக்கிறாம நினைச்சிட்டாங்க. அவரை அடிச்சு நினைச்சிட்டாங்க, சிறுவில அடைஞ்சு கொண்டுட்டாங்க. புரியுதா? வேத வாக்கியங்களை அறியாம இருந்தா என்ன நடக்கும் தெரியுதா? ஆமேன். அதே போல 2ஆம் வரியில என்ன செய்தாங்க? அவர் அறியாம நினைச்சிட்டாங்க. அறியாமல் இருந்தனால நினைச்சாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகளா மாறி போனாங்க. அப்படித்தானே? 2ஆம் வரிகளை எப்படிப்பட்டவங்களை நம்ம வாசிப்போம்? இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆமீன். 1ஆம் வரியில மத்தேயு 13 வாசிக்கிறோம். ஓய்வு நாள் தோறும் வாசிச்சாங்க. ஆனா வாசத்தோட அர்த்தத்தை என்ன செய்யல? அவங்க புரிஞ்சுக்கனால என்ன செய்ய முடியல? அந்த வந்த இயேசு கிறிஸ்து அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா 2ஆம் வரியில வாசிக்கிறது மட்டும் இல்லாம என்ன செய்யணுமா? வாசிக்கிறதோட என்ன செய்யணுமா? பாக்கியவங்களா மாறணும். வாசிக்கிறதோட என்ன செய்யணுமா? கை கொள்ளணும். சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? வாசிக்கிறதுக்கும் கை கொள்றதுக்கு என்ன வித்தியாசம்? வாசிக்கிறதுக்கும் கை கொள்றதுக்கு நடுவில் ஒன்று வேணும். என்ன வேணும்? பைபிள் வேணும்னு சொல்லக்கூடாது. என்ன? வாசிக்கிறதுக்கும் கை கொள்றதுக்கு நடுவில் என்ன வேணும்? புரிந்து கொள்ளுதல்.
புரியாத காரியத்தை எப்படி நீங்க கை கொள்ள முடியும்? வாசிக்கிறீங்க, இது என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்ய முடியும்? கை கொள்ளுதான் என்ன அர்த்தம்? அதன்படி செய்யறது தான் கை கொள்றது, அப்படித்தானே? எப்போ கை கொள்ள முடியும்? வாசிக்கிறதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கும் போது தான். எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், அப்படிதானே? நீங்க ஏதோ ஒரு காரியத்தை யூகிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றது ஓகேவா? இது எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? தேடணும். தேடும்போது என்ன செய்வோம்? அதை பெற்றுக்கொள்வோம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி மத்தேயு 2ஆம் அதிகாரம் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம வாசித்து முடிச்சுட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போறது கிடையாது. இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? எப்பேற்பட்ட புரிதல் அவர்களுக்கு இருந்திருந்ததுன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த இரட்சகரை பற்றின எவ்வளோ தேடல் இருந்ததுன்னா, எவ்வளோ காத்திருப்பு இருந்ததுன்னா, அவங்க என்ன செய்வாங்க? இவ்வளோ ஆயத்தத்தோடு வந்திருப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி அவர்கள் ஆயத்தத்தோடு வந்தனால தேவன் கண்டிப்பாக நினைச்சிருப்பாரு, அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு. அதே போல் 2ஆம் வருகையில் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னது? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன செய்ய போறாரு? எப்படி வரப்போறாரு? எங்க வரப்போறாரு? யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யாரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யாரு கைவிடப்பட போறா? எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்லப்பட்டிருக்குது? தூக்கம் வராமல் இருக்கும்போது வாசிச்சா தூக்கம் வந்துருமே, அதுக்காகவா? இதை வாசித்துல இங்க தூங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காகவா? அதற்காக இதை வாசித்து நம்ம என்ன செய்யணும்? அவர் எங்க எப்படி வரப்போறாரு அப்படிங்கிற புரிதலை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய 2ஆம் வருகையில எப்படி 1ஆம் வருகையில இந்த சாஸ்திரிகள் ஆயத்தத்தோடு இருந்து அவரை பணிந்து கொண்டாங்களோ, அதே போல் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருந்து அவரை பணிந்து கொள்ளணும். ஆமேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தேடலை கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. இப்போ நான் நிறைய கேள்வி கேட்டேன் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில். நீங்கள் உண்மையிலே தேடல் உள்ளவங்களா என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? நம்ம சர்ச் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அப்படிதானே? சர்ச் லீடர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? எனக்கு இதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன இருக்குது? ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கேட்பீங்களா? இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க? ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? கேட்கணும், அப்படிதானே? நீங்கள் உண்மையாக தேடல் உள்ளவங்களா என்ன செய்யணும்? கேட்டு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல அன்பின் பரவ தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஒரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எதை ஆதாயப்படுத்தினாலும் எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் ஆதாயப்படுத்தாமல் இழந்து போனோம் அப்படின்னா ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆதாயப்படுத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள காரியமாக இருக்க மாட்டாது ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது நாங்கள் எவ்வளவு தூரம் உம்முடைய வார்த்தையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், தெளிவு இல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவரே, 1ஆம் வருகையில் உம்மை தேடி வந்த ஞானிகளுடைய விசுவாசத்தையும் தேடலையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் அப்படி இல்லாதபடி எங்களுடைய தேடலை ஆண்டவரே நீர் கண்டு எங்களுக்கு ஆண்டவரே தேவையான எல்லா ஞானத்தையும் அறிவையும் நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் மற்றும் முழு வேதத்திலையும் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே சரியாக புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஞானத்தையும் அறிவு நீர் தந்து நீர் வாக்குத்தத்தம் இருக்கிற ஆண்டவரே நித்திய ஜீவனையும் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கு வந்திருக்கிற ஒரு நபரையும் ஆண்டவரே நாங்கள் பெயராய் நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய குடும்ப சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்போ அவர்களுக்கு தேவையான எல்லா ஆண்டவரே தேவைகளை என்று சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், சொத்திருக்கிறோம். குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் தாங்க ஆண்டவரே. குடும்ப உறுப்பினர் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையோட ஆண்டவரே, துயரத்தோட ஆண்டவரே, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் அறிவீர், அந்த பிரச்சனைகள்லாம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மாறத்தக்கதாக ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் ஆண்டவரே பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளில் அவர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வருகிற நாட்களில் நாங்கள் இந்த ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருந்து ஒரே குடும்பமாக ஆண்டவரே இந்த லைட் ஆஃப் ஜீவன் சர்ச்சில் இருக்கிற மக்கள் ஒரே குடும்பமாக ஆண்டவரே உம்மோட ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து நாங்கள் மேம்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரே குடும்பமாக நீர் எங்கள் குடும்பத்தின் மத்தியஸ்தராக இருந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா,
இந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரே அவங்க சமாதானத்தோட வீட்டுக்கு போக நீரை உதவி செய்யுங்க. ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க அப்பா. இது கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமையில உமக்கு எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். யாராச்சும் ஒருத்தவங்க பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறீங்களா? ஓகே, உங்களுக்கு மைக் நான் எடுத்துட்டு வரேன். மேபி நீங்க ஃப்ரண்ட்ல வரீங்களா? சத்தமா சொல்றீங்களா? இருந்தாலும் மைக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன், கிட்ட வரேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அழைப்பு உண்மை. நான் சாவா வாழ்வான்ற ஒரு போராட்டத்தில் இருந்தேன், கல்யாணன்ற ஒரு போராட்டத்தில் இருந்தேன். இப்போ என் மகனுக்கு கல்யாணம்னு ஒரு ஏற்பாடில் ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. அது ஆலயத்தில் போன வாரம் கேள்வி கேட்டுட்டு கொஸ்டினோட ஆண்டவர்கிட்ட பைபிளில் படிச்சிருந்தேன். அப்போ 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்மக்கிட்டேயே வாய்ப்பை கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ உன்னோட சாய்ஸை நீயே எடுத்துக்கோன்னுட்டு, அப்போ மகன்கிட்ட நேற்று நான் பேசிட்டேன். உன்னோட சாய்ஸ் இதுப்பா, ஆண்டவர் இதுதான் பேசியிருக்காரு, இந்த வசனத்தை என்கிட்ட காட்டியிருக்காரு, நீ பார்த்துக்கோன்ட்டு மகன்கிட்ட கொடுத்துட்டேன். என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, நான் பண்ண தப்புனால ஆண்டவர் அதுக்கு வெளிப்படுத்திட்டார். அப்போ அதில் இதுவில் சங்கீதத்தில் சொல்லிட்டாரு. சங்கீத வசனத்துலேயும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் அப்பா அம்மாவால் தெரியாமல் நான் பண்ணிட்டேன்ட்டு. அப்போ நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்புதமாக பேசுகிறாரு. அப்போ எங்கே தேடணும்னுட்டு அப்போ வேத வசனத்தை இந்த இன்டர்நேஷ்னல் வேதாகம பள்ளி மனுஷனான எனக்கு காட்டல, ஆவியானவர் எனக்கு ஒரு அம்மா லிஷான்ற ஒரு அம்மா அவங்க எவ்வளோ ஒரு அனுபவப்பட்டு அந்த ப்ரேயரோடு அதை வெளிப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அது நான் தேட சொல்ல அந்த ஃபேஸ்புக் மூலயமா நான் எடுத்து இந்த வேதாகம கல்வியை நான் ஒரு யோவான் தீர்க்கதரிசி ஒரு ஆத்மா மூலியமாக நான் இதை கண்டுபிடிச்சி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு போகணுமா போகக்கூடாது, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன். நீ தேடுனா நான் சொன்னது கரெக்டு அப்படின்ட்டு. ஒரு பைசா என் கையில் பைசா கிடையாது, இலவசமாக பெற்றேன், இலவசமாக அவரோட ஜீவ தண்ணீரை குடிக்கிற பாக்கியத்தை இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ என்னோட வழியை நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இங்கே கிடைக்குது, அதனால் இங்கே வந்திருக்கேன் நான். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அநேகர் நம்ம வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஓகே, சில அறிவிப்புகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விருப்பப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமக்கு இங்கே ஆராதனையானது, ஞாயிறு ஆராதனை நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் நமக்கு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அருமையான சகோதரி சொன்னது போல நமக்கு சர்வதேச வேதாகம கல்லூரியிலிருந்து நமக்கு இலவச வேதாகம வகுப்பு நமக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகரதுனால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அநேகர் ஆன்லைன்லையும் நேரடியாகவும் நிறைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இதனுடைய நோக்கம் நம்ம வேதாகமத்தின் படி நாம் இருக்கிறோமா இல்லையா. இன்னைக்கு கூட நம்ம செய்தி கேட்டோம்ல, அநேக கேள்விகள் நமக்கு கேட்கும் பொழுது நம்ம கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் ஒரு சின்ன சர்க்கிள் வச்சுட்டு இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை உலகம். வேதம் என்பது நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணலாம், சிஸ்டர் சொன்னது போல இலவசமாக நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன் வரலாம். நமக்கு நேரடியாக இந்த இடத்துல நமக்கு வகுப்புகள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, தூர இடத்துல இருக்கிறவர்களுக்கு, ஈவன் தூர தேசத்தில் இருக்கிறவங்க கூட அநேகர் ஆன்லைன் மூலமாக பங்கு பெறுகிறார்கள். அவங்களுக்கு தெரிந்தவர்கள் பங்கு பெறுவதற்கு விருப்பப்படுவார்களானால் அவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில், அங்கே டிசம்பர் 7 மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் பெண்களுக்கான ஒரு ஐக்கிய கூடுகையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த இடத்துல வைத்து நேரடியாக வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு உண்டு. ஸோ நேரடியாக நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்காக நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க. இங்கே வரும்படி அநேகர் ஆண்கள் யோசிக்கிறாங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு. ஆண்களுக்காகவும் நமக்கு அதே நேரம் அதே நாள் இதே இடத்துல வைத்து நமக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்களும் பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அநேக ஆவிக்குரிய காரியத்திலும் அநேக வேதாகமத்தினுடைய ரகசியங்களையும் கற்றுக்கொள்வதற்கு இது நமக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக
மிக முக்கியமான நேரம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு புதிதாக நபர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க கரங்களை தட்டும் பொழுது அவங்களை எழுந்து முன்பாக வரும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். முன்பாக வரீங்களா? முன்பாக வரீங்களா? நல்லா கரங்களை தட்டும் பொழுது அவங்க முன்பாக வருவாங்க. நல்லா கரங்களை தட்டுவோம், நல்லா கரங்களை தட்டுவோம். ஆன்லைன் இணைந்திருக்கிறவர்களும் நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இவர்கள் தான் நம்முடைய புதிய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். உங்கள் அனைவரையும் சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சபையின் சார்பாக ஒரு சிறிய பரிசு உங்களுக்கு கொடுக்கும்படி விருப்பப்படுகிறோம். நாங்கள் இவ்வளோ குழப்பத்தில் சாவுலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ போராட்டத்தில் இருந்து இந்த ப்ரேயர் மூலியமா எங்களுக்கோசம் நீங்கள் அந்த அனுபவத்தோடு பண்ணதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென். தேங்க்யூ. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்லா கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இன்னும் நல்லா கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இப்பொழுதும் விசேஷித்த விதமா நம்ம மத்தியில சபையினுடைய மூப்பர்கள் எல்லாருமே வந்து நமக்காக ஒரு பாடலை பாட போறாங்க. சிறு பிள்ளைகள் நமக்காக பாடலை பாட இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டும் போது அவங்க எல்லாரும் வருவாங்க. கரங்களை தட்டலாமா? To praise the Lord, it's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to love the Lord. It's a great thing to love the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. வசனம் சொல்ல போறாங்களா? சாரி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 19ஆம் வசனம், 119ஆம் வசனம், 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் வழிகளுக்கு என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஓகே, நல்லா கரங்களை தட்டலாமா? நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா?
இது போன்ற சிறு வயதுல இருந்து நம்ம வேதாகமத்துல மூலமா பிள்ளைகளை வளர்க்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். இப்பொழுது காணிக்கை நேரமா இருக்கிறது. நாம் காணிக்கைகளை செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தப்படும். உங்களுக்கு QR கோட் இருக்கும், உங்களுக்கு பேக்ஸ் கொண்டு வருவாங்க. நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாதாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். நல்ல கரங்களை தட்டி பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிடர் பிறந்தார். காணிக்கையாக ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக விதைத்திருக்கிறோம். நீர் இதனுடைய பிரதிபலனை 30, 60, 100 விளைய செய்துள்ளபடியாய் செபிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் அநேகமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவைகளை காட்டிலும் தேவனீர் பெரியவராய் இருக்கிறீர். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அதிகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். கொஞ்சத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக என்று உமக்காக காணிக்கைகளை விதைத்திருக்கிறோம். தேவன் அதற்கான ஆசீர்வாதங்களையும் அதற்கான பிரதிபலனையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இடம் கொள்ள போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக இன்னைக்கு வந்த ஒவ்வொருவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே, அவருடைய பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிரம்ப செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்து நீர் அதிசயமானவர், அதிசயமாய் வழிநடத்தும். எல்லாவற்றையும் முடிக்குமானாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது முடிவு ஜெபம். ஓகே, நம்ம எழுமி நின்று முடிவு ஜெபத்தை நம்ம செய்யலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்காக நீர்தாமே எங்களுக்கு ஏற்படுத்தின உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களில் குறைவுள்ளவர்களும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பலவீனர்களுமாய் இருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய வேத வசனம் எங்களை பலப்படுத்துகிறது. உம்முடைய வேதம் எங்களுடைய பாதைக்கு தீபமும் எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு செம்மையான ஒரு காரியமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இருளான உலகில் உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு வெளிச்சமாயிருந்து
எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் புதிதாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்மானத்தோடு கூட நாங்கள் இப்பொழுது கடந்து செல்லுகிறோம். நீர் ஆண்டவரே வேத வாக்கியங்களின்படி நாங்கள் மாற்றப்படுவதற்கு நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஆண்டவரே தாகத்தோடு கூட வருகிற வாரங்கள்ல நாங்கள் வார்த்தைகள் செவி கொடுப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்தவர்களும் வழிநடத்தும். இப்பொழுது கூட நாங்கள் கடந்து செல்லுகிறோம். உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், வேலை ஸ்தலங்கள், படிப்பு எல்லாவற்றிலும் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீர் ஆண்டவரே சபைப்படுத்தி எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் எங்களை அளவில்லாமல் வழிநடத்தும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். சமாதானத்தோடு கூட போய்வார்கள். ஆன்லைன் இணைந்த ஒரு